ஹலோ ஆல், வெல்கம் டு பாரவிங்ஸ். பாரவிங்ஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு பொரியல். வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஒரு உருளைக்கிழங்கு எடுத்துக்கலாம். 2 உருளைக்கிழங்கு எடுத்துகிட்டு அதை குக்கரில் ஒரு 2 விசில் போட்டு எடுத்து வச்சுக்கலாம். எடுத்துகிட்டு அதை நல்லா வெந்ததுக்கப்புறம் சின்ன சின்ன பீசஸாக அதை கட் பண்ணி வச்சுக்கலாம். இன்னொரு கடாய் எடுத்துக்கலாம். கடாய் எடுத்துகிட்டு அதில் கடலைப்பருப்பு, சோம்பு, ஜீரகம், மிளகு, பூண்டு, வரமிளகா 1 சேர்த்துருக்கேன். இதை நல்லா வறுத்துக்கலாம். அதோட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை நல்லா வறுக்கலாம். கருகாமல் நல்லா லைட்டாக வறுத்துக்கலாம். நான் கம்மியான குவான்டிட்டியில் செய்கிறதுனால கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். இதே நிறைய குவான்டிட்டினா இதே டபுள் மடங்காக சேர்த்துக்கோங்க. இது நல்லா வறுபட்டதுக்கப்புறம் கேஸை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு இதில் ஒரு 1/2 ஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. பெருங்காயம் சேர்த்துட்டு இதை நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சி வரும், எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பேஸ்ட்டும் இல்லாமல் கொஞ்சம் குறன்னு இருக்கும், இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அப்புறம் இன்னொரு கடாயை வச்சுட்டு அதில் எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதில் கடுகு, உளுந்து சேர்த்துக்கலாம். உளுந்து சேர்த்துட்டு இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமேட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதை இதோட நல்லா வதக்கிக்கலாம். நல்லா எண்ணெயில் வதக்கினதுக்கப்புறமேட்டு அதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் இதோட நல்லா வதக்கிக்கலாம். வதக்கினதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி வேக வச்சுருக்கோம் இல்லையா உருளைக்கிழங்கு, அதை சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்கோம். சின்ன பீசஸாகவும் கட் பண்ணிக்கலாம், பெருசாகவும் போட்டுக்கலாம். நான் கொஞ்சம் மீடியம் சைஸ் பீசஸாக கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணி அதை இதோட ஆட் பண்ணிக்கலாம். அதை இது நல்லா இதோட சேர்த்துக்கலாம். ரொம்ப குழைய விட்டுறாதீங்க. ஒரு 2 விசில் விட்டால் போதும். இதுக்கு கொஞ்சம் ஒரு 3/4 குக் ஆனது மாதிரி இருந்தால் கூட போதும். அதுக்கப்புறம் நம்ம இந்த எண்ணெயிலே நல்லா வதக்க இது நல்லா வெந்துடும். ஓவர் குக் ஆயிடுச்சுனாலும் இது ரொம்ப கொலன்னு ஆயிரும். அதனால் இந்த வேக வைக்கிறத கரெக்டாக வேக வச்சுருங்க. அதுக்கப்புறமேட்டு நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்கோங்க, அதை அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இதோட சேர்த்துக்கலாம். அந்த பொடியை இதோட சேர்த்துட்டு அதையும் இதோட நல்லா எண்ணெயிலே இதோட வதக்கிக்கலாம். இதுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தி விடுங்க, அப்போ தான் இது நல்லா அதோட மிங்கிளாகி இது நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நீங்கள் நல்லா இதை கிளறி விடுங்க. ரொம்ப கிளறிட்டையும் இருக்காதீங்க. ஒரு 10 மினிட்ஸ்க்கு ஒரு தடவை, ஒரு 5 மினிட்ஸ்க்கு ஒரு தடவை லைட்டாக இந்த மாதிரி கிளறி விடுங்க. நல்லா இதை உதிரியே கிளறி விட்டால் தான் எல்லா சைடுமே அது நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு உப்போடு சேர்ந்து நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா இது ஒன்று சேர நல்லா இது சுருண்டு வரும். ஃப்ளேவர் உங்களுக்கு நல்லா அருமையாக இருக்கும். அந்த மிளகோட ஃப்ளேவரும் அந்த கருவேப்பிலையோட ஃப்ளேவரும் இந்த உருளைக்கிழங்கோட சேரும்போது நல்லா உங்களுக்கு ஸ்மெல் இருக்கும், நல்லாயிருக்கும். சாப்பிடவும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். நல்லா இந்த மாதிரி சுருண்டு வந்துடும். ஆனால் நீங்கள் இதை லோ ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்கள், இல்லாட்டி ரொம்ப பர்ஸ்ட் ஆயிரும். கடைசியாக இதற்கு கொத்தமல்லி தூவிக்கலாம். கொத்தமல்லி தூவி இதை இறக்கணும்னா அருமையான உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி ஆயிரும். ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும். நம்ம நார்மலாக செய்கிறது வேறு, இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். அவ்வளோதான், நம்ம இதோட டிஷ் ரெடி ஆயிடுச்சு. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.